அல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஏசாயா 46:10. ஆமென். கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். இந்த தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை நிலை நிற்கின்ற ஆலோசனை. ஒருவேளை உலக பிரகாரமான மக்களோ அல்லது நாமோ நமக்கு கொடுத்து கொள்ளுகின்ற ஆலோசனை எப்பொழுதும் நிலை நிற்காது. ஆனால் தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை நிலை நிற்கும். இரண்டாவது, அவர் சொல்லுகின்றார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். தாவீது என்ற ஒரு ராஜா இருந்தார். இவர் ராஜா ஆவதற்கு முன்பாக ஒரு சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பன், எப்பொழுதுமே தேவனை துதிக்கின்ற ஒரு மகனாக காணப்பட்டார். ஆனால் இந்த தேவனை துதிக்கின்ற இந்த மகன் ஒரு ஆடு மேய்ப்பனாய் இருந்து ராஜாவாய் மாறின பொழுதும் ஒவ்வொரு செயலுக்கும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அறிந்து அதன்படி செயல்பட்டதினால் எல்லா சத்துருவுகளுக்கும் கர்த்தர் அவளை நீங்களாக்கி ரட்சித்து அவருடைய ஜெனரேஷன் இந்த பதவியிலே இப்படியே ராஜாவாக இருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருடைய சிரசின் மேல் வைத்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அடுத்தது நம்முடைய ஜெனரேஷன் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும்போது அவருடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் நிலைநிற்கும். அவர் தமக்கு சித்தமானவர்களை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஃபேமிலியுடைய பீப்புளுடைய வாழ்க்கையில் செய்து அவர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களுடைய ஜெனரேஷனை ஆசீர்வதித்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும் கூட்டம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலியமாய் மகிமைப்பட கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.